தென்னிந்திய ரெட்டி ஜன சங்கத்தினுடைய தலைவராக, மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவராக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு ராதாகிருஷ்ண ரெட்டியார் அவர்களே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இந்த நலசங்கத்தினுடைய செயலாளராக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு ரவிச்சந்திரன் அவர்களே, துணை தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் திரு வைத்திலிங்கம் அவர்களே, கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சூஸ் மாஸ் இஸ் ஆர் ரோமன் எம்பையர், நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிதுன்னு திரு சுரேஷ் பாபு அவர்கள் வெளிநாட்டிலே நான் இருந்த நேரத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டு 2 மாதங்களுக்கு முன்னாலே என்னிடம் தேதி வாங்கி இன்று நான் உங்களிடம் வந்து இங்கு நிற்பதற்கு காரணமாக இருந்த அவருக்கும், ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக இந்த மேடையிலுக்கு கீழே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லைகான் என்று ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக அமர்ந்திருக்கின்ற, அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக கூட அமர்ந்திருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற பெண்கள் அத்துணை பேருக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இந்த சங்கம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். தேர்தல்கள் என்பதே பணத்தை அள்ளி இறைத்து ஓட்டை வேட்டையாடுகின்ற ஒரு வேட்டைக்களமாக மாறி போய்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தேர்தலே இல்லாமல் இத்துணை ஆண்டுகளாக ஒரு சங்கத்தை நீங்கள் நடத்துகின்றீர்கள், அதை விட பெரிய பெருமை வேற ஒன்றும் இல்லை. அதுவே உங்களுடைய ஒற்றுமைக்கு உயர்ந்த ஒரு நல்ல குறிக்கோளோடு இருப்பவர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட நான் நிச்சயமாக அதிகமாக பேச மாட்டேன். நேரமே போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. ஆனால் அந்த நேரத்திலே நான் பேசுவதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் இதை ஒரு வேள்வியைப் போல செய்து கொண்டிருப்பவன். வரும்போது என்கிட்ட பேசும்போதே எல்லாரும் என்னை அழைக்க வந்தாங்க சென்னைக்கு. நான் கேட்டேன், என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். உறவுகள், உணர்வுகள், பிள்ளைங்க வளர்ப்பில் ஆரம்பித்து தாய், தந்தை, மனைவி, முதியவர்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக எதை வேணாலும் பேசுங்கன்னாங்க. அதையே ஏற்று என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இந்த இடத்துல இந்த ஹரிதின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. துப்பாக்கி சூட்டை பற்றி 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கினவரெல்லாம் சொன்னார். அவர் நீங்கள்லாம் கை தட்டினீங்க. காவல்துறை அதிகாரியாக என்னை பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் பயந்த காலத்தில் இந்த ஹரிதியை பார்த்தோன்னா, ஹரிதின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை பார்த்தோன்னா நான் பயந்தேன். ஏன் அப்படின்னா, உண்மை ஏன்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறேன். நான் அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் என்ற காரணத்தினால் 4வது முறையாக தங்கப்பதக்கம் பெறுவதற்கு நான் இந்த தமிழக காவல்துறையால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டேன். பெண்களினுடைய பலம் எவ்வளவு மகத்தானது! முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் கெடுக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வினை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். துபாயில் பேசிட்டு வந்தேன். வெற்றி தோல்வியை பற்றி கேட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். பிஹைண்ட் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவியில் ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பொண்ணை பார்த்ததுனால எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். புல்லில் சுட்டா 5 மார்க், இன்னரில் சுட்டா 3 மார்க், அவுட்டரில் சுட்டா 1 மார்க். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். ஒவ்வொரு தடவை நான் போகும்போதும் ஒரு அச்சுதன் நாயர் அப்படின்னு கேரளாவிலிருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார். அவர் என்னை விட வயதில் மூத்தவர், என்னை விட அருமையாக சுடக்கூடியவர். ஏதோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிச்சிருவேன். எனக்கு அப்போ தெரியாது, ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியாது. நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவர் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன்.
வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாது என்பதையும் நான் கற்றுக்கொண்ட தருணம் அது. அவர் பேசாம தலையை கீழே போட்டு போயிடுவாரு. 4வது தடவை நான் போகும்போது 6 ரவுண்டு கொடுத்தாங்க. நான் சுட்டேன் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வழக்கம் போல அச்சுதன் நாயர் வரணும். எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். நாங்கள் ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பெண், கேரளாவிலிருந்து வந்த IPS ஆஃபீஸர், என் பேர் அர்ச்சனா, நான் தாண்டா உன்னோட சுட போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னாங்க. 3 முறை அகில இந்திய போட்டியிலே 45 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்கப்பதக்கம் பெற்ற என்னை துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதல் முறையாக வந்து அதுவும் ஒரு பெண் ஜெயிக்க முடியும் நான் கற்பனையில் கூட நினைக்கல. அந்த பொண்ணு வந்து சுட்டுச்சு. அதுவும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்னார், மிகப்பெரிய அதிகாரி, எங்களை எல்லாம் உருவாக்கியவர், அந்த டார்கெட்டை பாருன்னார். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். நான் பயந்துட்டேன், என்னடா அந்த பொண்ணு முத தடவை இப்படி சுட்டிருக்கேன்னு. அந்த நேரம் பார்த்து ஜட்ஜு கேட்டார், ஈக்குவல் மார்க்கு டாஸ் போடலாமான்னார். நான் உடனே எஸ்ன்னு, ஏன்னா தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குளிக்க போட்டுலாம் முடிவு பண்ண முடியாதுடா, உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னுச்சு. நான் ஒத்துக்கிட்டேன். 10 ரவுண்டு கொடுத்துட்டாங்க. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டையும் சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டது கிடையாது. இங்கே துப்பாக்கி சூடுக்கு ப்ரைஸ் கொடுத்தேன் நிறைய பேருக்கு. நான் ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன். நம்ம தான் ஜெயிப்போம்னோன்னா எல்லா IPS ஆஃபீஸரும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னாங்க. வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேல் தான் கிளைமேக்ஸை. துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. பதறி போய் எந்திரிச்சு, நான் நீ தானே ஜெயிச்ச, 4ல் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு தெரியுமா? என்ன சொன்னிச்சு தெரியுமா? பெண்களுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறிய. பின்னால இருந்து அச்சுதன் நாயர் எந்திரிச்சு வர்றார். இதை ஏன் சொல்றேன்னா, இங்க அமர்ந்திருக்கின்ற ஆண்களாகிய நாம் பெண்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். விமன் ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் தட் விமன் கேன் டூ வாட் மென் கேன் டூ. பெண்கள் ஆண்கள் செய்வதை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிப்பதில் தன்னுடைய நேரத்தை செலவு பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, விமன் வேர் நாட் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கேன் டூ. பெண்கள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக அல்ல. விமன் வேர் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கெனாட் டூ. ஆண்கள் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்களே பெண்கள். அதான் உண்மை. இந்த இடத்துல கணவன் மனைவியா நிறைய பேர் இருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னார். அதனால நம்ம மனைவியிலிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். உறவுகளும் உணர்வுகளும். பெண்களினுடைய திறமைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன் பதமும் கண்டாலும் பித்தரே காணார், தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் சொன்ன பாடல் இது. என்னுடைய பொருள் என்னன்னா, அத்திப்பூவை பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீந்தி போகுது இல்லையா, அந்த தண்ணீரில் அது நீந்தி போன தடத்தை கூட பார்த்துடலாமா. ஆனால் எதை பார்க்க முடியாதான்? மான் போன்ற விழிகளை உடைய பெண்களினுடைய மனைவியினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் ஞானியும் இல்லை கடவுளும் இல்லைன்றான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படித்தானே நிறைய பேர் நினைக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுளை தாசி துயலும் விரல் மந்திரி மதியும் பேசின் இவை உடையவளே பெண் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணுங்கிறத சங்க இலக்கியத்தில் சொல்லிட்டான். அதே நேரத்தில் பெண்கள்கிட்ட உள்ள தவறா என்ன சொல்றான்? பெண் ஒருத்தி பேசின் பெரும் பூமி தான் அதிரும்.
பெண் இருவர் பேசின் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசின் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமின்னா. ஒரு பெண் பேசினா பூமி அதிருமா, 2 பெண் பேசினா விண்மீன்கள் கீழே விழுமா, 3 பெண்கள் பேசினாங்கன்னாக்க கடல்ல நீர் வற்றிடுமா, எல்லா பெண்களும் பேசினா எப்படி இருக்குமோ அந்த பூமிங்கிற இடத்துல, அப்படி சொல்லிட்டு போன இடத்துல பெண்களினுடைய குறைய 1000 பேர் அமர்ந்திருக்கின்ற முதியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று இந்த அவையிலே இத்துணை அமைதியாக பெண்கள் அமர்ந்திருப்பதே இந்த சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நல்ல ஒரு அறிவார்ந்த மக்கள் அறிவுபூர்வமான பேச்சை கேட்கணும்னு வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவை சொல்லும் போது, இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின், இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அது புலி கிடந்த தூராய் விடுங்கிறான். ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தா இல்லாதது எதுவுமே இல்லை அந்த வீட்டில். ஆனா அதே மனைவி சரியா இல்லைன்னா அது புலி கிடந்த தூராய் விடும்னா, புலி பதுங்கி இருக்கிற குகை மாதிரி ஆயிடுமா அந்த வீடு. ஆண்கள் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கே பயப்படுவாங்களாம். இப்போ இந்த மாதிரி ஒரு காலச்சூழல்ல நம்ம எல்லாருமே, சட்டங்கள் நிறைய வருது, பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படி சீர்குலைகிறதுங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று நான் பதிவு பண்ணுறேன். நான் உலக நாடுகள் அத்துணையும் சென்று உரையாற்றுப்போம். 6 மாதத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் பேசுறதுக்காக போயிருக்கும்போது, அங்கே பெண்கள் மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக வந்த 2 பெண்கள் என்னுடன் விமானத்தில் பயணித்தார்கள். அவங்க திரும்பி வரும்போது அவங்க சொன்னது இந்த இடத்துல அப்படியே பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மேலை நாட்டினருடைய பெண்களினுடைய அறிவையும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளையும் பார்த்து அந்த மாநாட்டிற்கு போன நம்முடைய பெண்கள் வியந்து நிற்க, அந்த மாநாட்டு தலைவி நேராக தமிழகத்து பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கள்கிட்ட எப்படி நீங்க தோத்து போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாநாட்டு தலைவி சொன்னதை தமிழில் சொல்றேன் அப்படியே. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம். விவேகானந்தர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் லண்டன்ல பேசுறாரு. மிகப்பெரிய உரை, சிக்காகோ உரை இல்ல, பெண்களுக்காக பேசப்பட்ட வேறொரு உரை. அரங்க மதிர கைதட்டு பேசி முடித்து விட்டு அமர்கின்றார். எட்வின் மெர்வின் என்ற ஒரு பேராசிரியர் எழுந்து இந்திய நாட்டையும் விவேகானந்தரையும் குறையாக மட்டம் தட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்திரிச்சு அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் கேட்கிறாரு, பெண்களை, மனைவியை கொடுமைப்படுத்துகின்ற இந்தியாவிலிருந்து வந்து பெண்களினுடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா என்று கேட்க அரங்கமே அதிர்ந்து போய் அமைதியானது. அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் வந்தது. நண்பர்களே, பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே, உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்லுகின்ற பதிலை பார்த்துவிட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிற தேசம், அசிங்கப்படுத்துகிற தேசம் எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எங்களுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம். மேலை நாட்டினராகிய நீங்கள் உங்கள் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கேட்டார். இப்படிப்பட்ட பண்புக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? சமீபத்தில் நடந்த 2 வழக்குகளை பதிவு செய்கின்றேன். கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதமானது, அது தமிழ்நாட்டிலே எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, எதனால் போகின்றது? இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிடுகின்றேன். ஐஐடியில் படிக்கிறான், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்றான். 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இந்தியாவில் மாசத்துக்கு. கூட ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணு 2 லட்சம் ரூபாய் சம்பளம், அதுவும் நல்லதொரு கல்லூரியிலே படித்த பெண். கல்லூரி பேரை சொல்ல விரும்பல. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்கிறான். பெற்றோர்கள் பையனுக்கு தனியா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. சரி, அந்த பெண்ணினுடைய பிடிவாதத்தினாலும் ஆணினுடைய பிடிவாதத்தினாலும் கல்யாணத்தை பண்ணிங்கன்னு அம்மா அப்பா வேற வழி இல்லாமல் விட்டுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 6 மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லை.
7வது மாதம் கணவன் வரும் வரை காத்திருந்து நல்லதொரு காரணத்தோடு இவையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். அதற்கு காரணம், எல்லோரும் பிள்ளைகளை வைத்திருக்கின்றோம். அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். காவல்துறை அதிகாரி என்பதனால் எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றது, அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அப்போ கணவன் வந்தோன்னு சொல்றா, நான் 3 மாசம் கர்ப்பமாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கருவுற்று இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கணவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டு உடனே அவன் சொல்றான், கருவை கலைத்துடுங்க. அதிர்ந்து போன அவள், முதல் கரு ஏன் கலைக்க சொல்லுகிறீர்கள்னு கேட்கிறான். அதெல்லாம் முடியாது, கலைச்சிடுங்கிறான், அடிக்கிறான். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. கணவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்றால் அவன் கல்லூரி காலத்திலிருந்தே இன்னொரு அடுத்தவனுடைய மனைவியிடம் தொடர்பு இருக்கிறது என்ற தெரிந்த காரணத்தினால் தன்னிடம் இப்படி இருக்கிறான் என்பதை காலப்போக்கிலே தெரிந்து கொள்கின்றாள். சண்டை வருது, அடிச்சு விரட்டி விடுறான். கோயம்புத்தூரை சேர்ந்த பெண் கோயம்புத்தூருக்கு போயிடுறான். பையன் மெட்ராஸ். 10 மாசம் ஆயிடுத்து, குழந்தை பிடித்திருது. நான் விசாரித்த வழக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன், கதையல்ல, நிஜம். குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல, தயவு செய்து நீங்க வாங்க, எல்லாரும் கேட்குறாங்க அப்பா யாருன்னு. பெண்ணை பெற்றவர்கள் போய் மாப்பிளோட அப்பாட்ட சொல்றாங்க. அவர்களும் மனிதர்கள் தானே, 4 பேர் சேர்ந்து இவனை கூப்பிட வர்றாங்க. வந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க. 4 நாள் கழிச்சு வர்றான் போங்கங்கிறான். 4 நாள் கழிச்சு போறான். மனம் திருந்தி வந்து விட்டான் மருமகன் என்று மகிழ்ச்சி கடலிலே ஆளுகின்றார்கள். போய் பிள்ளைய பார்க்குறான். அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்குறான். தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா. இரவு 1:30 மணிக்கு திடீர்னு அந்த தாய் முழிச்சு பார்க்குற, பக்கத்தில் குழந்தைய காணும். பக்கத்தில் படுத்திருந்த கணவன்கிட்ட தட்டி எழுப்பி, என்னங்க பிள்ளைய காணாங்கிறான். கிணத்துல போய் பாரு, வீட்டுக்கு பின்னாடி கிணத்துல மிதக்குதுங்கிறான். தான் பெற்ற பிள்ளையை தானே கிணற்றிலே போட்டு கொள்ளுகின்றான். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் பெங்களூரில் வேலை பார்க்குறான். அதை சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பல. இவன் கிணத்துல போட்டு கொள்றான், அவன் தன்னுடைய குழந்தையை சுவற்றில் அடித்து கொள்ளுகின்றான். 2 பேரும் படித்தவன், 2 பேரும் லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறான், 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்கான். அன்னைக்கு 2 குழந்தைய இறந்து போச்சு. 2 மனைவியும் குழந்தையையும் பறிகொடுத்து கணவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் பிறந்த வீட்டிலே சுமையாக இருக்கின்றார்கள். இந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கனவில் கூட நினைத்து பார்க்காதவர்கள் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இதுவா நம்முடைய பண்பாடு? இதற்காகவா நம்மை பெற்று வளர்க்கின்றார்கள்? நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த பிள்ளை எங்க தவறுது, எதனால தவறுறாங்கன்னா, ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. தயவு செய்து பெரியோர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்மார்ட் போன், செல்போன் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால், செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். அதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரையில், அதை தவறாக உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டால் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் மாற்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். இந்த செல்போன் மூலமா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து தான் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பழக ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை போய் முடியுது. இப்போ நீங்க பொள்ளாச்சி சம்பவத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் அனுப்புகின்ற புகைப்படமாகட்டும், செய்தி ஆகட்டும், எதுவாகட்டும், நீங்க அழைச்சிட்டீங்க அப்படின்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சு மாதிரி தான். நீங்க அனுப்புறது உங்களுடைய நண்பருக்கோ தோழிக்கோ தோழனுக்கோ நேரெல்லாம் போகாதுங்க. நான் சைபர் கிரைமில் வேலை பார்த்தவன். செல்போன் டவருக்கு போய் டவரில் உள்ள குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் போவோம். நீங்கள் செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா இமெயில் ஐடி கொடுப்பீங்க, அதான் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும். அக்ரிங்கிறத டக்குன்னு தொடுவீங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு யாராவது படித்து பார்த்துருப்போமா? ஒருத்தர் கூட படித்து பார்த்துருக்க மாட்டோம். அதில் என்ன இருக்கும் தெரியுமா? நான் சொன்னதெல்லாம் இருக்கும். நீங்கள் அனுப்புறதெல்லாம் ஹிஸ்ட்ரிஸ் குக்கீஸில் செட்டில் ஆகும். இதை யாராவது எடுத்து தவறாக யூஸ் பண்ணால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அப்படி யாராவது யூஸ் பண்ணால் கூகுள் நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு தான் நீங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருப்பீங்க. இப்போது இதெல்லாம் தெரியாமலே நம் பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கின்றோம். ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியாமல் ஒரு கேமை டவுன்லோட் பண்ணுச்சுன்னா ஃப்ரீ கேம், ஃப்ரீ ஆப்ஸ், ஃப்ரீ ரீசார்ஜ்,
இப்படி எதையாவது நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்டு, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. அப்படி யாராவது நம்ம பிள்ளையெல்லாம் ரொம்ப அருமையாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒன்று அது டவுன்லோட் பண்ணுற நிமிடமே வேற ஒருத்தன் உங்களுடைய செல்ஃபோனில் உள்ள கேமராவை யூஸ் பண்ண முடியும், வேற ஒருத்தன் உங்களுடைய ஆடியோவை யூஸ் பண்ண முடியும், வேற ஒருத்தன் வேற இடத்துல இருந்துட்டு அவன் ஃபோனில் இருந்து உங்களுடைய வீடியோவை யூஸ் பண்ண முடியும். செல்ஃபோனை கேமரா மேலே தெரிகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா படுக்கை அறையிலையோ குளியல் அறையிலையோ எங்கேனாலும் கொண்டுகிட்டே தானே போகிறோம். நம்முடைய அந்தரங்கங்கள் வெளிப்பட்டது என்று நீங்கள் வருத்தப்பட்டால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. செல்ஃபோன் கேமராவை தரையில் இருக்கிற மாதிரி வைங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியுது? நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ இப்படி இந்த செல்ஃபோனை எப்படி உபயோகப்படுத்துவது என்று மூத்த தலைமுறையான பெற்றோர்களுக்கு பாதி பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா 60% பேர் செமிலிட்ரேட்ஸ் இந்தியாவில். இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், அவன் சொல்கிறான் 10 வருஷம் ஆன உடனே ஆப்பிள் ப்ரூவ்டு that a cell phone can change the world. Once in every year a revolutionary product comes and it changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few taps on the screen. என்ன அர்த்தம்னா, 10 வருஷத்துல இந்த செல்போன் உலக பண்பாட்டையே புரட்டி போட்டு விட்டது. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு. கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் பேக்கெட்ல செல்போனை வச்சுட்டு தெரியுறாங்க. இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள். அதில் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எதை உபயோகப்படுத்துறது, உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு உபயோகப்படுத்துறவன்ட்டு தான் இருக்கு. அது தவறாக உபயோகப்படுத்தினா நான் பொறுப்பு இல்லடாங்க. இதனால் எத்தனை குடும்பங்கள் அழிகின்றன. நம்முடைய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெற்றோர்களே, தயவு செய்து உங்களுடைய கவனம் அதில் இருக்கட்டும். இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன இந்த நாட்டிலே என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, அதுல பிரச்சனை எப்படி வருதுங்கிறதுக்காக இதை சொன்னேன். ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினுது. கணவனும் மனைவியும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போக முடிந்தால் மன வாழ்க்கையை விட சிறப்பானது, துறவு வாழ்க்கையை விட சிறப்பானது மன வாழ்க்கைங்கிறான். ஏன் அப்படி இருக்கும்போது குடும்ப நீதிமன்றங்களிலே கணவன் மனைவி பிரிகிற வழக்குகள் தினம் நிறைய ஆயிட்டு இருக்க என்ன காரணம்? கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வராத குடும்பம் உலகத்திலே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்களாக இந்த நாட்டில் பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். கடைசி வார்த்தை உன்னுடையதாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் ஒத்து போனா சண்டை அத்தோட நின்று போச்சு. கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கும் கற்றுத்தாருங்கள். நம்ம 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறாங்கிறத முக்கியம். நம்ம 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறோம்னு ஜெயிச்சா புள்ள ரோட்டுக்கு வந்துருமே. நினைத்து பாருங்கள், கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதமானதுங்கிறதுக்கு சங்க இலக்கியங்கள்ல சொல்றான். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது ஒரு சங்க இலக்கிய பாட்டு, தலைவன் தலைவியை குறிச்ச பாட்டு. இது என்ன அர்த்தம்னா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்கள்ல, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டது கூட இல்லை, உன்னையும் என்னையும் 1000 காலத்து பயிர்னு ஒரே ராத்திரியில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. மழை செம்மண் நிலத்துல பேஞ்சா எப்படி தண்ணீரும் செம்மண்ணும் சேர்ந்து தண்ணி சிகப்பா ஓடும், அதுல இருந்து ஒன்னோட ஒன்ன பிரிக்க முடியாது, ஒன்றரை கலந்து விடுமோ, கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது அது மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல சொல்லியிருக்கான். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? உடம்போடு உயிரிடை அன்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை வாழ்க்கை. வள்ளுவர்
உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்னவோ, எப்படி ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லையோ, அது மாதிரி தாண்டா கணவன் மனைவி வாழ்க்கைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். கலித்தொகையில் ஒரு பாட்டுங்க, ஒரு கணவன் மனைவியை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு இயற்கையிலிருந்து, அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. இதுக்கு பொருள் என்னன்னா, இது போல ஒரு கோடை காலத்தில் ஒரு பெண் யானையும் ஒரு ஆண் யானையும் தண்ணி இல்லாமல் காட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிக்கலைன்னா கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சூழல். காட்டுக்குள்ள மரங்கள் அடர்ந்த இடத்துல ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. 2 யானையும் போய் துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் இருக்கின்ற காரணத்தினால் தண்ணி குறையல. அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா மனைவிக்கு ஊட்டி விட்டுட்டு தான் பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த நீரை ஆண் யானை குடித்தது. அப்படி தாண்டா உங்க வாழ்க்கை இருக்கணும்னு சொல்றோம். எப்படி சொல்லியிருக்கான் பாரு. மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தான் அகலும், ஓதி உடன் வந்தோர் மறிப்பின் தோல் வழி போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். அம்மா இறந்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான், அப்பா இறந்து போனா கல்வியை தொடர முடியாதான், உடன் பிறந்தவன் இறந்து போனா வலிமை போயிடுமா, மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும். நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை பண்பில் தெரியும். இவை அனைத்தினுடைய அருமையும் மனைவியில் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும். இருக்கும்போது தெரியாது மனைவியினுடைய பண்பு, இறந்த பின்பு கிடைக்காது மனைவியினுடைய அன்பு. அதனாலதான் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லைன்னாரு. அப்பா இறந்து போனா அம்மாவுக்கு மஞ்சள் தான் இல்லையா, பிள்ளைங்களோட ஒட்டிட்டு இருந்துருவாங்க. ஆனா மனைவி இறந்து போனா அப்பாவுக்கு யாருமே இல்லையா, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும். நினைச்சு பாரு. இந்த இடத்துல ஒன்ன சொல்றேன். கண்ணதாசன் போய் கேட்டாங்க. கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பெரியவங்களாவே இருக்கீங்க, அதனால சொல்றேன். எந்த விதமான விரசமும் இல்லாமல் நிறைய பெண்கள் இருக்காங்களே, மனைவியினுடைய அன்பு சிறந்ததா மற்ற பெண்களினுடைய அன்பு சிறந்ததான்னு கண்ணதாசன் சொல்லுவாரு. மஞ்சள் நதிமுகம் அஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தால் தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தால் அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையை போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தால். கணவன் மனைவியை பத்தி சொல்றார். தப்பா இருக்கிற பெண்களை பத்தி சொல்றார். காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜையரை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன் அப்படின்னு சொல்ற கண்ணதாசன் முடிவா சொல்றான், எத்துணை பெண்களின் மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிகிறார். நினைச்சு பாரு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா இப்பெல்லாம் பாட்டு எவ்வளவு மோசமா எழுதுறாங்க. அந்த காலத்துல இலக்கியத்துல எப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் பாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை போட்டுட்டு கணவன் வெளியில போயிடுறான், சாயந்தரம் கணவன் வர்றான் வீட்டுக்கு, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, தொட்டியில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை விடாம நிறுத்தாம அழுகுது. கணவன் உள்ள நுழைஞ்சோன்னா இவள்கிட்ட வம்புழுக்கணுங்கிறதுக்காக அவன் கேட்கிறான், ஏண்டி பிள்ளைய அடிச்சியா அப்படின்னு கேட்குறான். அந்த பெண் தமிழில் சொல்ற தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பை பாருங்கள். அதுக்காக தான் சொல்றேன். இதை யாரும் அடிக்கவில்லை, விரலும் பதியவில்லை. உன் பிள்ளைய யாரும் அடிக்கலையா, 5 விரலும் கன்னத்தில் பதியலை, நீ வேணா பாரு. யாரும் அடிக்கவில்லை, விரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் சண்டை இருக்குமாங்க. பூமணம் கொண்டவள் பால் மனம் கொண்டால் பொங்கிடும் அன்பினில் சேயுடன் நின்றாள். எப்படிப்பட்ட இலக்கியங்கள் நமக்கு கணவன் மனைவி உறவெல்லாம் எப்படி சொல்லிட்டு போயிருக்கு.
வள்ளுவன் வாசுகியினுடைய, திருவள்ளுவரை சொல்றங்க, திருவள்ளுவருடைய மனைவியினுடைய உறவு, கணவன் மனைவி உறவுக்கு உலகத்தில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. 1330 திருக்குறளை 2 வரியிலே படைத்த திருவள்ளுவர் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 வரிகளுக்குள் அடக்க முடியவில்லை திருவள்ளுவரால். திருவள்ளுவர் 4 வரிகள் எழுதிய ஒரே பாட்டு அது மட்டும்தான். எப்ப திருவள்ளுவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் வாசுகி அம்மையார் இலை போடும்போது திருவள்ளுவர் உட்காரும் போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு உட்காருவார். அந்த அம்மாவும் கேட்டதில்லை, இவரும் சொன்னதில்லை. 50 ஆண்டுகளுக்கு மேல் மன வாழ்க்கை முடிந்த பிறகு இறக்கும் தருவாயிலே வாசுகி அம்மையார் இருக்கும்போது, வள்ளுவர் திருக்குறள் எழுதுறதுலேயே என் வாழ்க்கையை ஓட்டிட்டோமா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள, இவ்வளோ உடல்நல சரியில்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்றாரு. மனைவி இறக்க போகிறாள் என்று அவருக்கு தெரியும். அந்த அம்மா கேட்குறாங்க, ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் இலை போட்டோன்னா பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் ஏங்க வச்சுட்டு உட்காந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட கீழே விழக்கூடாது, விழுந்துச்சுன்னா ஊசியால் குத்தி அந்த தண்ணியில் நினச்சி கொட்டாங்குச்சியில் நான் சாப்பிடணுங்கிறதுக்காக வச்சேன். 50 ஆண்டுகளாக நீ உணவு படைக்கும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால அந்த பயனை நானும் சொல்லலை, உனக்கும் தெரியல. இதை கேட்டோன்னே கண்ணில் தண்ணி வருது. அந்த அம்மா இறந்து போகிறாங்க. திருவள்ளுவர் எழுதுறாரு, அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய் போதியோ இனிதாய் என் உறங்கும் என் கண் இரா. என்ன அர்த்தம்னா, வாய்க்கு ருசியா என்னுடைய பசியை போக்குவதற்கு அமுதத்தை படைத்து கொடுத்த என்னுடைய அன்பு மனைவியே, கணவனுடைய சொல்லை கடைசி வரை மீறாமல் வாழ்ந்து காண்பித்த பதிவிரதையே, என் கால்களை வருடி என்னை உறங்க வைத்து எனக்கு பின்னால் உறங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே போதியோ, இறந்து போயிட்டியோ, இனிமே நான் எப்படி வாழ்வேன், ராத்திரில எப்படி தூக்கம் என்னுடைய கண்களை தழுவும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்ணதாசன் அழகா எழுதுவார், உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே காதல் கொடியே கண்மலர்வாயோ, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன் உதய நிலவே கண்மலர்வாயோ. கணவன் மனைவிக்கு தன்னுடைய உயிரை கொடுத்தாது மனைவியை காக்கணும்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிரு. நினைத்து பாரு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மனைவிக்கு என்ன தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு நினைப்போம். உண்மை என்ன தெரியுமா, இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் மரியாதை என்ன தெரியுமா, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்னு பெண்கள் வேரோட இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் வீழ்ந்துடாம இருக்கிறீங்கிறது தான் சத்தியமான உண்மை. இதை யாராவது மறுக்க முடியுமா? 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே குடும்பத்தை கட்ட முடியும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? பெண்களினுடைய மனைவியினுடைய அளப்பரிய பொறுமையும் அமைதியும் மட்டுமே காரணம் அவர்களுடைய கணவன்மார்கள் சாதனை படைப்பதற்கும் பிள்ளைகள் பெரிய அளவிலே வளர்வதற்கும் மனைவியே காரணம். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, கடைசி வரை தன்னுடைய மனைவியை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை மனைவியிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது அப்பா. நிறைய பேர் அப்பா உட்காந்துருக்கீங்க. 168 பயணிகளை சுமந்து கொண்டு நான் அடிக்கடி விமான பயணம் செல்லுபவன். மத்திய தரை கடலிலே 25,000 அடி உயரத்திற்கு மேல் பறந்து கொண்டிருக்கிறது விமானம். பல நாட்டு பயணிகளும் உள்ளே இருக்கின்றார்கள். திடீர்னு ஒரு வெடி சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம்,
காக்பிட்டுக்குள்ளே இருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, எப்படி இருக்கும் பாருங்க. மத்திய தரை கடலில் விழுந்து இறக்க போகிறோம், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுவங்கடா, எமர்ஜென்சி என்ட்ரன்ஸ் எங்கேன்னு பார்த்துக்கங்கன்னு சொல்கிறோம். மயான அமைதி. அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? 10,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. துணை விமானி மட்டும் விடாம, நான் சொல்லுவது கதையல்ல, நிஜம், என்ஜின் ஆன் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு லைட் எரியுது. 5,000 அடி உயரத்துக்கு வரும்போது கத்துறான், கிரீன் லைட் எரியுதுன்னு. பைலட்டும் ஓடி போய் உள்ள உட்காந்து 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை என்ஜின் ஆன் ஆயிடுறதுனால திரும்ப மேலே ஏற்றுறாங்க. எல்லாம் கொஞ்சம் மூச்சு விடும்போது எமர்ஜென்சி லேண்டிங்னு கோளாறு இருக்கு, திரும்ப வந்தா என்ன பண்றதுன்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். அப்பாவை பத்தி சொல்றேன். எல்லா பத்திரிகைக்காரர்களும் வந்து இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கீங்களே, கடைசியா யாரை நினைச்சீங்க, என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அவனுக்கு அவன் வேலை. ஒருத்தன் மனைவியை சொல்றான், ஒருத்தன் நாட்டை சொல்றான், ஒருத்தன் வீட்டை சொல்றான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸ் சொல்றான், இவ்வளவு சம்பாரிச்சுட்டு சாவ போறேன்னு. என்ன ஆனா உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அதான் இந்திய தந்தையோட தமிழக தந்தையோட பாசம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது. சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு. சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டுச்சா பொண்ணு சாப்பிட்டுச்சான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. அம்மாவினுடைய அன்பு தோசை மாதிரி, சாப்பிட்டோன்னு ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசை கல் மாதிரி, எவ்வளவு வெந்தாலும் மற்றவன் சொல்லலைன்னா தெரியாது. இந்த உலகிற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தாய். இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை. கீழே விழாம நடக்கிறது எப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க, விழுந்தா எழுந்து நடப்பது எப்படி என்று அப்பா சொல்லி தருவார். அப்பா சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த அனுபவங்களை, காட்டாமல் காட்டிய பாசத்தை, வறுமையில் செம்மையாக வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கையை வேறு யாரால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும்? நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஜீவன் அது? அந்த ஜீவனுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாது, பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, ஏன் அழக்கூட தெரியாது. அழுதால் குடும்பம் குலைந்து போய்விடுமே என்று அத்துணையும் குடங்குடமாக கண்ணீரை மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு குடும்பத்திற்காக வாழுகின்ற ஜீவன் தானே தந்தை. பாலின்றி பிள்ளைகளும் பசியறிந்து தாயழுவால் கையிலே காசுமில்லை, கடன் கொடுப்பார் யாருமில்லை என்ற சூழ்நிலையிலே கொச்சை பிழைப்பறியோம் கொலை திருட்டு நாம் அறியோம் என்று தன்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதற்காக ஒவ்வொரு தந்தையும் வரப்பிலும் வயலிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் முதுகெலும்படிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் பிள்ளைகளை வளர்ப்பவர் தானே தந்தை. தந்தையினுடைய எல்லாத்தையும் பாருங்களேன். தன்னுடைய காலத்திலே, தன்னுடைய இளமை காலத்திலே தனக்கு கிடைக்காததாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் செய்வதெல்லாம் ஏன் தெரியுமா? தன்னை விட தன் பிள்ளை உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கெல்லாம் அழகு, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது சொன்னவர் வள்ளுவர். தன்னை விட தாம் புள்ள புத்திசாலியா இருக்கணும், தன்னை விட தாம் புள்ள வளரணும். எத்தனை பேரிடம் கடன்பட்டு இருப்பார்? இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எத்தனை துயரங்களை சந்தித்திருப்பார்? அத்துணையிலும் என்னோட வேலைக்கு வாடான்னு சொல்லாம நீ போட படிக்கிறதுக்கு அருந்து போன செருப்பையும் நைந்து போன 4 முழ வேஷ்டியையும் அரைக்கை சட்டையையும் போட்டுக்கிட்டு உங்களை வளர்த்தெடுப்பதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா நினைத்து பாருங்கள். இன்று வயதான பிறகு அவர்களுடைய வழுக்கை விழுந்த தலையிலே, நரைத்து போன மீசையிலே, நரம்பு புடைத்த கைகளிலே, வெடிப்பு விழுந்த கால்களிலே தெரிவதெல்லாம் என்ன? உங்களை வளர்ப்பதற்காக அவர் பட்ட பாடுகளினுடைய மிச்சமும் எச்சமும் தானே. இதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டாமா? 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பிள்ளைகளை தாங்கு என்று தாங்குகின்ற பெற்றோர்களை அதிகபட்சம் ஒரு 15 ஆண்டுகள் கூட தான் பார்ப்பதற்கு தகுதி இல்லாமல் தன்னுடைய தந்தையிடம் இருப்பதையெல்லாம் அடித்து பிடுங்கிக் கொண்டு
கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்றானே, அவனை என்னவென்று சொல்லுவது? நினைத்து பாருங்கள். ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே சொல்லுகின்றேன். அம்மா அப்பா 2 பேரும், அம்மா ஆசிரியர், அப்பா விவசாயி. ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. பிள்ளை நல்லா படிக்கிறான். பெரியதொரு கல்லூரியில் சேர்றான். ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. அமெரிக்காவுக்கு போகிறான். அமெரிக்கா போன பிறகு அவன் வந்து பார்த்துட்டு போகிற நாட்கள் அடிக்கடி வர்றது குறையுது. ஃபோனில் பேசுறது குறையுது. ஒரே பையன் தன்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று அவன் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஃபோனில் பேசுறது வருஷக்கணக்காகுது. பையனுக்கு பொண்ணு பார்த்தா ஒழுங்காக இருப்பான்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறாங்க. இல்லை நான் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மோதிரம் மாற்றிட்டேன்னு சொல்லி அங்கேருந்து பேசுகிறான் ஒரு நாள். இந்த கவலையிலேயே இருக்கிறது எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சோமே, பிள்ளை மேலே அவ்வளோ ஆசை வச்சுருந்தமேன்னு சொல்லி மரணப்படுக்கையில் படுத்துறாரு அப்பா. இந்த தாய் திரும்ப திரும்ப கூப்பிட்றா. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரா, வாடான்னு. இப்படிலாம் வந்து வளர்த்த ஒரு அப்பாவை ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான் பாருங்க. எதனாலன்னு பாருங்க. வரல, அப்புறம் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஒரு சூழல்ல இறக்க போறாருன்னு தெரிஞ்சோன்னா அவங்க சித்தப்பா இவனை படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தவர் அவரை சொல்லி அவர்கிட்ட சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். ஊரில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்றாரு. 4 நாள் கழித்து வர்றாங்கிறான். அவன் வர்றதுக்குள்ளே அவர் இறந்து போகிறாரு. புதைக்காதீங்க, வைங்க, நான் வந்து ஈமக்கிரியை செய்கிறேங்கிறான். 4 நாள் செத்ததுக்கப்புறம் உடல் அவரை 4 நாளைக்கு அப்புறம் வந்து ஈமக்கிரியை செய்வதற்காக வர்றான். 20 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அவங்க அம்மா இவன்கிட்ட பேசவே இல்லை. இறக்க போகின்ற தருவாயில் இருந்த தந்தையை வந்து பார்க்காத இவன் பிள்ளையாங்கிறதுனால முகத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காங்க. ஈமக்கிரியெல்லாம் முடியுது. ஒரு நாள் வந்து பக்கத்தில் உட்கார்றான் அம்மாட்ட. நீ எப்படிம்மா இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருப்ப, என் மேலே கோபமாக இருந்தாலும் நான் சொல்கிறத கேளுங்கிறான். அந்த பேதை பெண், அந்த தாய் நினைக்கின்றாள், நம்மளை அழைச்சிட்டு போயிடுவோம் போல் இருக்கு அமெரிக்காவுக்கு. அங்கே வந்து பேர பிள்ளைங்களெல்லாம் போய் பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலாம், கணவன் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லைம்மா இவ்வளோ பெரிய வீடு உனக்கு வேண்டாம், இந்த வீட்டை வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டுங்கிறான். கதை இல்லைங்க, நிஜம். நான் பிறந்த மண்ணிலே, என்னுடைய கணவன் வாழ்ந்த வீட்டிலே நான் உருண்டு பிறண்டு இங்கேயே செத்து போகிறேன்டா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்காத, உனக்கு தவிர வேற யாருக்கு போகுதுன்னு கெஞ்சிரா கேட்கல. 4 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். வாங்குறவன் 3 கோடியை பிளாக்ல அங்கே கொடுத்துட்றான், 1 கோடி இங்கே தர்றாங்கிறான். அவன் மனைவி அங்கேருந்து பேசுகிறான், 3 கோடி பணம் வந்துருச்சு, நீங்கள் விட்டுட்டு வந்துடலான்னு. 50,000 ரூபா பணத்தை எடுத்துட்டு முதியோர் இல்லத்தில் போய் விடுறான். கதறுகிறாள், பதறுகிறாள் அந்த தாய். கண்ணாடியை கூட திரும்பி இறங்கி பார்க்காம போயிடுறான். போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறான். 18 மணி நேரம் ட்ராவல். போய் இறங்குறான். இறங்கி மனைவிட்ட பேசுகிறான். பிள்ளைங்கள்லாம் காலையில் சாப்பிட்ணும், ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வாங்கங்கிறான். பிள்ளைகளுக்கு பிடித்ததெல்லாம் வாங்கிட்டு போகிறான். போய் சாப்பிட உட்கார்றான். ராத்திரி ஒன்றும் மனைவி பேசலை. அந்த ஸ்வீட் எடுத்து வை பிள்ளைங்களுக்கு, எனக்கும் வையுங்கிறான். அப்போ தான் சொல்கிறான் அவன் ஒய்ஃபு, இல்லை துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறான். அவன் சொல்கிறான், துக்கம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, அதனால ஒன்றும் இல்லைங்கிறான். இல்லை துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலைங்கிறாவ. வியந்து போய் பார்க்குறான். உங்கள் அம்மா செத்து போய் இன்னும் 24 மணி நேரம் ஆகலை, நீங்கள் ஃப்ளைட்டில் வரும்போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கங்கிறான். இது ஒரு வாழ்க்கையா? அன்றைக்கு குடிக்க ஆரம்பித்தவன் 80 வயசு வரைக்குமாவது இருக்க வேண்டியவன் 45 வயசுலேயே செத்து போயிட்டான் குடிச்சு. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். தந்தையினுடைய அருமையை தெரியாமல் வாழுகின்ற எந்த பிள்ளையும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. மன நிம்மதி இல்லாமல் சந்தோஷமாக எவனாவது வாழ்றான்னு நினச்சானா அது பொய். சரி, தந்தை இப்படி இத்துணை தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே, தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ,
அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். அதோடு முடிந்ததா? என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்பவன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். உன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறது பைபிள். 10 மாதம் உன்னை சுமந்து நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய உன்னதமான ஒற்றை ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாருமே இல்லை என்று பதிவு செய்கிறார் நபிகள் நாயகம். நிறைய பேர் உணர்வுபூர்வமா இப்படி ஒரு அமைதியாக கேட்கறது ரொம்ப ஆச்சரியமான சொன்னேன். நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நான் பார்க்குறேன், நின்று பேசுறதுனால தெரியுது. எது மகிழ்வானதோ அதுவே நெகிழ்வானது. இதுதான் இன்றைக்கு தேவை. இந்த உறவுகளினுடைய அருமையும் பெருமையும் தெரிந்தால் பிள்ளைகள் தவறாக போகவே மாட்டார்கள். தெரியும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இதை சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாயத்திலே பெரியவர்களும் எல்லோருமே இருக்கின்றோம் வீட்டிலே. ஒரு தலைமுறை வந்துருச்சு, இப்படி அடுத்து பேர பிள்ளைங்களுக்காக சொல்லுங்க. இப்படிப்பட்டது ஒரு சூழலிலே தாயை பற்றி நான் இவ்வளவு கூறுவதற்கு காரணம், இங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கல, சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை பெற்றெடுப்பதற்கு ஒவ்வொரு தாயும் எத்துணை முறை ரத்தம் சிந்தினார். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது. தாயின் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நான் உங்களிடம் இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேனே, காவல்துறை உயர் அதிகாரி, உலகம் முழுவதும் போய் பேசுகிறவங்க, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர் படிக்கும்போது ஜென்டலாக படித்தார். போதலூரை சார்ந்தவர் மட்டும், போதலூரை சார்ந்த ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று அதில் இருக்கும். வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் சிறப்பு விருந்தினராக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்ற தாயையே சேர். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அதோடு மட்டுமா, நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு தாயும் தன்னுடைய கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்க்கின்றாள். அதனால தான் பாரதி சொல்லுவான், உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோம், உணர்ச்சி கட்டீர் தாய் தாண்டா கடவுள்மா. பூமிக்குள்ளே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால், இறைவன் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எனக்கும் தான் தாய் பாசமானா இல்லைங்கிறது வரலாறுங்க. வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது, நண்பர்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. சரி, கொடூரனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமானா இல்லைங்கிறது நம்ம வரலாறு. இதெல்லாம் யார் சொல்லி தருவது? முற்றும் துறந்த முனிவரான பட்டினத்தார், சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், ஒற்றை வரி தந்த ஞானத்தால் காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் கோடிக்கணக்கான பணத்தை தேடி சம்பாதித்த பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு வெளியேறுகிறார். மனைவி மரிக்கிறாள், கவலைப்படவில்லை. மக்கள் மரிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. உறவுகள், தன் தாய் வந்து மரிக்கின்றாள். அப்படியே நின்ற பட்டினத்தார், தாயே, உன்னை புறந்தல்ல என்னால் முடியாது. என்னுடைய உயிர் நீ கொடுத்தது. நீ இறந்து உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் போக மாட்டேன், இது சத்தியம். தாய் இறக்கும் வரை நண்பர்களே,
பூம்புகார் நகர வீதிகளிலும் சத்திரத்திலும் பிச்சை எடுத்து வாழ்ந்தார் துறவியாக. தன்னுடைய தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வருகிறார், தன் தாயினிடம் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக. அமெரிக்காவிலேருந்து பையன் வரலன்னு சொன்னல, வந்து என்ன பண்ணான்னு சொன்னல, முன்னோர்கள் எப்படி வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் பாருங்கள். ஓடி வந்த சுடுகாட்டிற்கு வந்த பட்டினத்தார் சும்மா இல்ல, தன் தாயினுடைய இறந்த உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். அதை யாராவது கேட்டீங்கன்னா, யாருமே உங்களுடைய தாயை புறந்தள்ள மாட்டீர்கள். தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட மாட்டீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும், வட்டில்னா தட்டு, வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே. எப்படி சொல்றான் பாருங்க. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த தாய்க்கு கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தீ முப்புறத்திலே பின்னை இட்டத்தீ தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தீ அடிவயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்கவே மூழ்கவே என்று கதறி கதறி தன்னுடைய இறந்து போன தாய்க்காக பட்டினத்தார் பாடினார் என்றால், உயிரோடு இருக்கின்ற தாயை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துப்பார். தாய்